என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சிம்ம ராசி சிங்கமே, எப்பவும் முகத்துல ஒரு கம்பீரம் இருக்குமே, இப்போ என்ன கொஞ்சம் யோசனையா இருக்கீங்க? சிம்ம ராசினாலே சூரியனோட ஆதிக்கம் தானே, கம்பீரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா இந்த 2026ல வர்ற குரு பெயர்ச்சி பத்தி ஒரு சின்ன குழப்பம். குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போறாராமே, 12ன்னா நஷ்டம் செலவுன்னு பயமுறுத்துறாங்களே. அங்கதான் நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். 12ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தான். ஆனா அங்க போற குரு பகவான் உச்சம் அடைறாரு. மறைந்த குரு நிறைந்த பலன்னு ஒரு பழமொழியே இருக்கு. இதனால உங்களுக்கு விமல யோகம் கிடைக்க போகுது. அதாவது உங்களோட கஷ்டங்கள் மறைஞ்சு கௌரவம் கூட போகுது. அப்படியா? அப்போ இந்த 12ஆம் இடத்து குரு கெடுதல் செய்ய மாட்டாரா? உச்சம் பெற்ற குரு எப்பவும் நன்மையை தான் செய்வாரு. அவர் அங்க இருந்த உங்க ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களை பாக்குறாரு. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. குடும்பத்துல இப்ப கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கு, அது சரியாயிடுமா? தாராளமா. குருவோட பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல விழுறதால குடும்பத்துல இருந்த குழப்பம் நீங்கி அமைதி வரும். முக்கியமா உங்க அம்மா வழி உறவுகள் மூலமா ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப நாளா தள்ளி போன கிரகப்பிரவேசம், கல்யாணம்னு விசேஷங்கள் உங்க வீட்ல வரிசையா நடக்கும். பிசினஸ்ல புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமா, இல்ல இப்போ இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணவா? புதுசா ஒரு பாய்ச்சலுக்கு ரெடி ஆகுங்க. குரு 8ஆம் இடத்தை பாக்குறதால திடீர் அதிர்ஷ்டம், சடன் கெயின்ஸ் வரும். முக்கியமா ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல் துறையில இருக்கிறவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்க தொழிலுக்கு இடையூறா இருந்த மறைமுக எதிரிகள் இப்போ பனி போல விலகிடுவாங்க. வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி? இப்போ இருக்கிற ஆபீஸ்ல எப்ப பார்த்தாலும் டார்கெட் பிரஷர் அதிகமா இருக்கு. கவலைப்படாதீங்க. குருவோட 6ஆம் இட பார்வை உங்கள வேலையில ஒரு ஹீரோவா மாத்தும். உங்கள மதிக்காதவங்க கூட இப்போ தேடி வந்து பேசுவாங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். முக்கியமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். பணம் வந்துட்டு தான் இருக்கு, ஆனா செலவும் கைய மீறி போதே. 12ஆம் இடத்து குரு செலவு அதிகமாக்கிடுவாரோ? செலவு இருக்கும், ஆனா அது சுப செலவா இருக்கும். அதாவது வீடு கட்டுறது, நகை வாங்குறது, பிள்ளைகளோட படிப்புக்கு செலவு பண்றதுன்னு முதலீடு மாதிரி தான் இருக்கும். பழைய கடன்களை முழுசா அடைக்க போறீங்க. பூர்வீக சொத்து ஏதாவது தகராறுல இருந்தா அது இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். ஆரோக்கியம் இப்ப கொஞ்சம் டல்லா இருக்கு.
இனி அப்படி இருக்காது. 6ஆம் இட பார்வையால நீண்ட கால நோய்கள் குணமாகும், மெடிக்கல் செலவு குறையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கே உரிய அந்த பழைய உற்சாகமும் தெம்பும் உங்க உடம்புல கூடும். மனசுல இருந்த தேவையற்ற பயம் போயிடும். எங்க வீட்டு பசங்க முன்னேற்றம் எப்படி இருக்கும்? அவங்க படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்க. குரு 12ல இருக்கிறதே வெளிநாட்டு யோகத்தை தான் குறிக்குது. பசங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணா வீசா ஈஸியா கிடைக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு பெரிய கௌரவம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் இல்லனா ஆர்ட்ஸ்ல இருக்கிற பசங்களுக்கு நேஷனல் லெவல்ல அவார்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர். பயணங்கள் பத்தி ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு. ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ கோயில் வழிபாடுன்னு அடிக்கடி ஊர் சுத்துவீங்க. பிசினஸ் விஷயமா நீங்க போற டிராவல்ஸ் எல்லாம் சக்சஸா முடியும். புது மனுஷங்களோட அறிமுகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மொத்தத்துல சிம்ம ராசிக்கு நீ ராஜயோகம் தானே சொல்லுங்க. ஏதாவது பரிகாரம்? சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அதனால தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. வியாழக்கிழமை முடிஞ்சா ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் இல்லனா மஞ்சள் நிற தானியங்களை தானமா கொடுங்க. மனசுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. 12ஆம் இடத்து குருவை நினைச்ச பயந்துட்டு இருந்தேன். இப்போ தெளிவாயிட்டேன். நன்றி. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த வீடியோவை உங்க சிம்மராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தைரியமா இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.